ஹே வன்ஸ் லாஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு கேட்டேன். நீ கூட ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? இப்போது இந்த வேர்ல்டு ரேங்கிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்றியா? அதுவா சொல்லிட்டா போச்சு. அது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான். பட் நான் உனக்கு கிளியரா எவ்வளவு முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? New shots every day. Subscribe below. ஸோ பேசிக்கா இந்த ரேங்கிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டீம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே கொஞ்சம் வீக்கஸ்ட் டீம் கிட்ட வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், இவங்க தான் வீக்கஸ்ட் டீம்னு எப்படி டிசைட் பண்றாங்க? அதுவா அது ரேங்கிங்ஸ் வச்சு. அதாவது ரேங்கிங்ல டாப்ல இருக்கிற டீம் கிட்ட ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் பாயிண்ட்ஸ், ரேங்கிங்ல கீழே இருக்கிற டீம் கிட்ட ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு கம்மி பாயிண்ட்ஸ். ஓ அப்படியா? அதான் இந்த சின்ன சின்ன டீம் கூட எல்லாம் எவ்வளவுதான் நல்லா அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணாலும் பாகிஸ்தானால மேல வர முடியும். எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தோன்னா இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த டீம்ஸ்க்கு அகேன்ஸ்ட்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் பாயிண்ட்ஸ். இதே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்களுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு கம்மி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இந்த பிளேயர்ஸ் ரேங்கிங்லாம் எப்படி? அது கூட ரொம்ப சிமிலர். இப்போ நீ பார்த்தனா ஒரு நல்ல ரேங்கிங்ல இருக்கிற டீம் கிட்ட ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் பாயிண்ட்ஸ், இதே கம்மி ரேங்கிங் கிட்ட இருக்கிற டீம் கிட்ட அதிகம் ரன் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கம்மி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்படி 2-3 இயர்ஸ்ல இந்த ஓவரால் பாயிண்ட்ஸ் வச்சு ஆவரேஜ் எடுத்து இந்த ரேங்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்போதான் புரியுது என்ன விஷயம்ட்டு. அதனால தான் சில பேரால குட்டிக்காரங்களாம் அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த சின்ன டீம் கிட்ட எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுனால அவங்களால மேல வர முடியல போல. நீ யாரை குத்தி காமிக்கிறேன்னு தெரியுது. கடையை சாத்திட்டு கிளம்புவோமா?